சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ செவந்தி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கற? அவ ஏதோ மடிப்பிச்ச கேக்குறான்னு சொல்லி நீயும் ஒரு நாள் யோசிச்சு சொல்றேன்னு சொல்ற. இத்தனை நாளா அவ பண்ணதையெல்லாம் நீ மறந்துட்டியா? எல்லாத்தையும் கோர்ட்டு வாசல்ல ஏத்துனால அப்ப எங்க போச்சா அவ அறிவெல்லாம்? இப்ப வந்து மடிப்பிச்ச கேட்டுட்டு இருக்கா? விடுங்க பாட்டி, அவ ஏதோ மது மேல இருக்கிற பாசத்துல பேசுறா. ஏம்மா, அப்படியெல்லாம் எதுக்குமா விட்டு தரணும்? நம்மளோட உரிமையை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? கோர்ட்டே நமக்கு சாதகமா தானே தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன உரிமை கொண்டாடுறது? சரிங்க மாமா, நாளைக்கு வரட்டும், வரும்போது சொல்லிக்கலாம். நாளைக்கு வந்தா முடியாதுன்னு சொல்லிருமா? எதுக்கு இப்படி நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு இன்னைக்கே முடியாதுன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? இல்ல மாமா, நாளைக்கு அவ வந்தா என்ன சொல்லணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அவ வரட்டும், நான் சொல்லிக்கிறேன். இத பார் செவந்தி, நீ என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்க? நாளைக்கு அவ வரட்டும் பாட்டி, அவ முன்னாடியே சொல்றேன். நான் சொல்ற பதில் எல்லாருக்கும் சம்மதமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவ என்ன சொல்ல போறா? புதுசா ஏதோ கிளப்புறாளே, வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாளோ? அர்ச்சனா, நீ இப்படி பண்ணுவன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்ட? மது என் கூட இருக்கணுங்க, அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். செவ்வந்தி அக்கா நாளைக்கு உனக்கு ஃபேவரா தான் சொல்லுவாங்கன்னு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புற? எனக்கு செவந்திய பத்தி நல்லா தெரியுங்க. அவகிட்ட சண்டை போட்டா எந்த காரியமும் நடக்காது. பாசமா இருக்கிற மாதிரி 4 வார்த்தை பேசினா அதுக்காக என்ன வேணாலும் கொடுப்பா. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். நாளைக்கு கண்டிப்பா மதுவை என் கூட தான் அனுப்பி வைப்பா. பாருங்க, வாங்க. அப்புறம் சிவா, மதுக்கும் சேர்த்து விசா அப்ளை பண்ணுங்க, மறந்துட போறீங்க. என்ன சிவா, மது நம்ம கூட வராளா என்ன? ஆமா அத்தை, மது நம்ம கூட தான் வரா. என்ன சொல்ற? அது எப்படி மது நம்ம கூட வருவா? கோர்ட்டே அவங்க கூட தானே இருக்கணும்னு சொல்லிடுச்சு. கோர்ட் சொல்லிருக்கலாம் அத்தை, ஆனா இப்ப நான் போய் செவந்தி கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன். என்னது, செவந்தி கிட்ட கேட்டியா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத அர்ச்சனா? ஏன் இப்படி பிரச்சனை பண்ற? ஐயோ அத்தை, நான் பிரச்சனை எல்லாம் பண்ணல. நான் செவந்தி கிட்ட போயிட்டு மதுவை எனக்கு கொடுத்துருன்னு மடிப்பிச்சை கேட்டுட்டு வந்திருக்கேன். புரியுதுங்களா? மடிப்பிச்சை. செவந்தி அதுக்கு என்ன சொன்னா? நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க மாமா. நாளைக்கு தானே சொல்றேன்னு சொல்லிருக்கா, அதுக்குள்ள இன்னைக்கு வந்து டிக்கெட் போடுன்னு சொல்ற. நாளைக்கு சொன்னா என்ன, நாளானிக்கு சொன்னா என்ன, மது என் கூட தான் வரப்போறாத்து. எங்க ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்காதீங்க, அவளுக்கும் சேர்த்து சீக்கிரமா டிக்கெட் போட்டு வைங்க. டேய், என்னடா பண்ணிருக்கீங்க? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போகணும்ன்றீங்க? அந்த பொண்ணு செவந்தி கூட தானடா இருக்குன்னு சொல்லுது. கோர்ட்டுமே அவ கூட தான் இருக்கணும்னு சொல்லிருக்கு. திரும்ப எதுக்குடா நீங்க போய் இதெல்லாம் கேட்டீங்க? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அம்மா, எனக்கே தெரியாதுமா. நாங்க போறேன், திடீர்னு இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாமா? என்ன புருஷன் பொண்டாட்டியோ இப்படியா ஒருத்தி அழுத்த கரையா இருப்பா? 24 மணி நேரமும் அக்கா பொண்ணுன்னு அவளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்தா உங்களுக்கெல்லாம் சொந்தமா ஒரு வாழ்க்கை வாழணும்ன்ற ஆசையே இல்லையா? லக்ஷ்மி, நீ கொஞ்சம் சும்மா இரு. நாளைக்கு செவந்தி சொல்றேன்னு சொல்லிருக்கல்ல, அவ சரின்னு சொன்னாதானே இவங்க கூட்டிட்டு போவாங்க. நாளைக்கு பாத்துக்கலாம், விடு. இல்லங்க,
இவ இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. செவந்தி கொடுத்தாலும் கொடுத்துடுவா போல இருக்கு. என்னவோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க. விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் என் அம்மா செவந்தி கூடவே இருந்துக்கிறேன். அர்ச்சனா, சிவா, என்ன ஆச்சு? தூக்கம் வரலையா? சிவா, என்னதான் செவந்தி எனக்கு ஃபேவரா பதில் சொல்லுவான்னு நம்பினாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு. செவந்தி எனக்கு மதுவை கொடுத்துருவாள்ல சிவா? அர்ச்சனா, பேசாம வந்து படு. நம்ம காலையில அக்காவை பார்க்க வீட்டுக்கு போலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க உனக்கு மதுவை கொடுப்பாங்க தான். அப்படிதான் எனக்கு தோணுது. சிவா, உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி தோணுதா? நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. சிவா, மதுவை நான் என் கூட கூட்டிட்டு வர்றதில்ல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ச்சனா. மது எனக்கும் பொண்ணு மாதிரி தானே. அது இங்க வா. மது, காஃபி குடிக்கிறியா? இல்ல பாட்டி, வேண்டாம்.